அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். இது உங்கள் தமிழன் தொலைக்காட்சியின் அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்பதில் மகிழ்கிறேன். நம் நிகழ்ச்சிக்கு இன்று சிறப்பு அழைப்பாளராக வந்திருப்பவர் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் இடிமுரசு, பெயரிலேயே ஒரு அதிரடி வைத்திருக்கும் இடிமுரசு அவர்கள் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கார். அவர் அன்புடன் வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம்ண்ணா. எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கிறேன். நான் சார்ந்திருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கும் அன்பு என்னை நோக்கி கொண்டிருக்கிற உற்று கவனித்து கொண்டிருக்கிற தமிழ் உறவுகளுக்கும் முதல்ல என் நன்றியையும் நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக்கிறேன். சரிங்க சார். இப்போ தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் அவர்கள் ஆரம்பித்து சென்ற முறை திமுக கூட்டணியில் இருந்து வெற்றி பெற்றார், சட்டமன்ற உறுப்பினராக போனார். இந்த தேர்தலில் விலகி போனதுக்கு காரணம் என்ன? திமுக கூட்டணியிலிருந்து அது என்ன காரணம்னா, எல்லோரும் சொல்கிறாங்க என்னென்னா, வேல்முருகனை நிறைய சீட்டு கேட்டாங்க, திமுக கொடுக்கல, அதனால் போயிட்டான்னு சொன்னாங்க. அது உண்மை இல்லை. என்ன உண்மைன்னா, நீங்கள் சீட்டு எதை கொடுத்தாலும் கொடுங்க, ஆனால் நாங்கள் ஒரு அண்ணன் 10 அம்ச கோரிக்கை வச்சாங்க தமிழுடைய வாழ்வுரிமைக்காக, இதெல்லாம் நிறைவேற்றுங்கன்னு சொல்லி. தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் இருக்கிற 234 சட்டமன்ற உறுப்பினர்களில் ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான் இந்த மண்ணினுடைய வாழ்வுரிமைக்காக தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தார். இது எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது அவர் வைச்ச அந்த கோரிக்கைகளை எதுவுமே திமுக அரசு, விடியல் அரசு செய்யலை. அதனால தான் நாங்கள் வெளில வந்தோம். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சீட்டு கொடுக்கல அதனால் போயிட்டார் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. அதாவது உண்மைக்கு புறம்பான செய்தி. இன்னொன்று என்னென்னா, நான் அதை உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் ஐயா கேப்டன் அவர்கள், விஜயகாந்த் அவர்கள் இருந்தாங்க. அந்த கட்சி ஆரம்பத்தில் எப்படி இருந்தது எல்லாம் உங்களுக்கு தெரியும், அந்த வரலாறு தெரியும். ஆனால் இன்றைக்கி என்ன நிலைமைன்னு உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி ஒரு இடத்துல பிரேமலதா வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அந்த கட்சிக்கு 10 சீட்டு கொடுத்தாங்க. தெரியுதுங்களா? 10 சீட்டு கொடுத்தாங்க. ஆனால் இந்த மண்ணினுடைய பூர்வகுடிகளாக இருந்து இந்த மண்ணினுடைய வாழ்வுரிமைக்காக போராடுகிற தலைவராக இருக்கிறவங்களுக்கு அந்த மரியாதை கொடுக்கலங்கிறதையும் நாங்கள் அதை ஒரு காரணமாச்சு நாங்கள் வெல்லுவோம். அதாவது தேமுதிகவுக்கு 10 சீட்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இதே தேமுதிக எதிர்க்கட்சியாக இருந்திருக்கு தமிழகத்தில் உங்களுக்கு. அதன் அடிப்படையில் தான் அவங்களுக்கு அந்த 10 சீட்டை கொடுத்தாங்கன்னு சொல்லி திரும்ப அவர்களே சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் அவங்களுக்கு 10 சீட்டு கொடுத்தாங்க, அதனால தான் நாங்கள் அதை பெருசாக எடுத்துக்கல அப்படின்னு திரும்ப அவர்களே திரும்பவே அண்ணன் எப்படி வேணாலும் பேசுவார். எனக்கு அண்ணனை பற்றி தெரியாதா? அண்ணன் எப்படி வேணாலும் பேசுவார். நான் மக்கள் நல கூட்டணி அப்போ என்ன பேசினாரோ அண்ணனுக்கு தெரியாதா? எல்லாருக்கும் உலகத்துக்கே தெரியும். நான் சொன்னது அப்போ இவர் வேல்முருகன் எப்போது ஒரே நிலைப்பாடாக பேசுவார், அவர் மாதிரி பேச மாட்டாரா? ஆமாம், ஆரம்ப காலத்திலிருந்து தமிழினுடைய வாழ்வுரிமைக்கு, தமிழினுடைய அதாவது முன்னேற்றத்துக்கு தான் பேசிகிட்டு இருக்காரு. அவர் எங்கே இருந்தாலும் சரி. நீங்கள் ஆரம்ப காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஐயா கூட்டணி மாறி மாறி இருக்காரு. எப்படிங்க கூட்டணி மாறி மாறி இருந்திருக்காரு சார்? நான் என்ன சொல்கிறேன், கூட்டணி உங்களுக்கு என்னென்னா, இந்த மண்ணினுடைய வளர்ச்சிக்கு பாடுபடுவாங்கன்னு போகிறதான் கூட்டணி. கூட்டணிக்கும் ஒரு மனிதன் கட்சியில் இருக்கிறது இது கிடையாது. இந்த மண்ணுக்கு அங்கே சேர்ந்தால் இந்த மண்ணுக்கான வளர்ச்சிக்கு பாடுபடுவாங்களான்னு போகிற போது அது இல்லைங்கிற போது தான் நமக்கு மனசு கஷ்டப்படுவாங்க. இல்லை, எல்லாருமே இந்த தேர்தல் என்ன சொன்னாங்கன்னா, 10 கோரிக்கையே ஒரு 5 ஆண்டுகள் கேட்காம கடைசி டைம்ல மட்டுமே அந்த கோரிக்கையாக கொடுக்குறாரு, ஆனால் சீட்டு தான் அதிகமாக கேட்டாரு, இதை ஒரு காரணமாக அவர் சொல்றாரு அப்படின்றாங்களே. நீங்கள் சரி, அவங்க சொல்றது இருக்கட்டும். நீங்கள் ஆரம்ப காலத்தில் அந்த 5 ஆண்டு காலம் 2021 2020 வரை சட்டமன்றத்தில் என்ன பேசினார் நீங்கள் பாருங்க. அவங்க சொல்றீங்க சார், நீங்கள் பாருங்க, எடுத்து இருக்கிற அவருடைய சட்டமன்ற நிகழ்வு இருக்குல்ல, அந்த நிகழ்வில் எல்லாரும் என்ன பேசுனாங்க, அண்ணன் வேல்முருகன் என்ன பேசுனான்னு பாருங்க. அப்போ தெரிஞ்சிடல உங்களுக்கு. அப்போ அதனால தான் போயிட்டாரு. ஆமாம். இப்போ தனியாக நின்றீங்களே, எவ்வளோ ஓட்டுக்கள் உங்களுக்கு தனியாக? அதாவது கடைசி வரை அவங்க நம்மளை ஆசை காட்டி அதெல்லாம் அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்னாங்க. கடைசியாக அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாங்கள் சொல்கிறத ஏற்றுக்கலங்கும் போது நாங்கள் வெளில ஒரு வாரம் தான் தமிழ்நாட்டில் நாங்கள் தனியாக நிற்கிறோன்னு சொன்னது ஒரு வாரம். கிட்டத்தட்ட 1 லட்சம் ஓட்டை நாங்கள் வாங்கியிருக்கிறோம். 1 லட்சம் ஓட்டு வாங்கி? ஆமாம், 1 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறோம் நாங்கள் தமிழ்நாட்டில். 1 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறோம். அதாவது என்னென்னா, எந்த தொகுதியில் அதிகமாக வாங்கியிருக்கீங்க, எந்த தொகுதியில் கம்மியாக வாங்கியிருக்கீங்க?
அதாவது அதிகம் கம்மிங்கிறத விட ஒரு சில தொகுதி எங்களுக்கு வந்து சொல்ல முடியும். இப்போ வந்து விருதாச்சலம், அப்புறம் வந்து நெய்வேலி, இந்த பக்கம் தருமபுரி, எங்களுக்கு அந்த ஒரு இது இருக்குல்ல. சென்னையில் அப்படி எப்படி வாங்கியிருக்கோம். அதாவது என்னென்னா, நான் எங்களை வந்து அப்பயே வந்து ஏதாவது வேல்முருகன் இந்த கட்சியினுடைய மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி தான் எங்களை வச்சுருந்தாங்க. கடைசியாக பார்த்தா அதாவது வேல்முருகன் வளர்ந்துருவாரோங்கிற மாதிரி, வேல்முருகன் வந்து ஒரு தனிமையான ஒரு தலைவர் ஆயிடுவாரோங்கிற அந்த அச்சத்தில் பயத்தில் எங்களை வந்து அவங்க வந்து நாங்கள் சொன்னதுக்கு வந்து அவங்க வந்து ஏற்றுக்கிறதுனால நாங்கள் வெளில வந்து ஒரே வாரம் தான், கரெக்டாக ஒரு வாரம் நாங்கள் வெளில வந்து அப்போ தேர்தல் கமிஷன் வந்து தேர்தல் அறிவிக்குது. தேர்தல் அறிவித்து 234 தொகுதியில் வந்து வேட்பாளரை போடுறோம். 234 வேட்பாளரை போட்டு பணியாற்ற கூட்டணி அமைச்சு போட்டீங்க. நீங்களும் ஒரு கூட்டணி அமைத்து போட்டீங்க. நாங்கள் தமிழ் தேசிய கூட்டணி யார் வந்தாலும் நாங்கள் கூட்டணி அமைச்சு இது பண்ணோம். களத்தில் நின்னோம். யாருக்கும் ₹1 கொடுக்கல. களத்தில் நின்று ஓட்டு கேட்டோம். அதை ஏற்றுக்கொள்ள மக்கள், தமிழக மக்கள் எங்களுக்கு வந்து ஓட்டு போட்டிருக்கிறாங்க. இப்போ வர வர இனிமேல் வந்து நாங்கள் யார், நாங்கள் எப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து எங்களுடைய லட்சியம் கொள்கையை சொல்லி, லட்சியம் கொள்கை தமிழ் தேசியத்தில் வந்து நாங்கள் தமிழ் தேசிய அரசியலில் இருக்கிறோம். தமிழர்களுக்கும் தமிழர் மண்ணுக்கும் வந்து இடர்பாடு வராமல் அதை மேன்மைப்படுத்தி காட்டுவதற்கு போராடி நாங்கள் வெற்றி பெறுவோம். ஏன்னா தமிழ் தேசியம் அப்படின்னாலே நாம் தமிழர் கட்சி சீமானை தான் முதல்ல டக்குன்னு ஞாபகம் வரும். ஏன்னா அவர் கட்சி ஆரம்பித்ததுலேருந்தே தமிழ் தேசியத்தை முன்னெடுத்து தான் அவர் கட்சியை பிரகடனம் பண்ணி இங்கே பண்ணிக்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட கடந்த தேர்தலில் 8.5 விழுக்காடு ஓட்டு வாங்கினவர். இந்த தேர்தலில் விஜயால் குறைந்து விட்டது அவருடைய சதவீதம். ஆனால் அவர் முன்னெடுத்த அரசியலுக்கே இங்கே பெரிய சப்போர்ட் கிடைக்கல தமிழ்நாட்டில். இப்போ நீங்களும் அதே தமிழ் தேசியம் போது அந்த அதிகாரத்தை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா தமிழக மக்கள்? அதாவது விஜய் அதிகாரம் கொடுக்குறாங்க, அதிகாரத்துக்கு வரலை. அதிகாரம்தான் வந்து எங்களுக்கு வேணுங்கிறதுக்காக அண்ணன் சீமானும் போராடல, அண்ணன் வேல்முருகனும் போராடல. இந்த நாட்டை செம்மைப்படுத்தணும், இந்த நாட்டினுடைய வாழ்வாதாரத்திற்காக போராடணும். எங்களுக்குன்னு ஒரு நாடு கிடையாது. 2 நிலம் இருந்தது. ஒன்று ஈழ நிலம், இன்னொன்று தமிழ் நிலம். ஒரு நிலத்தை இழந்து இன்றைக்கி நாங்கள் அப்படி இப்போ நிற்கிறோம். இன்னொரு நிலத்தை இழந்துடக்கூடாதுங்கிற அந்த இதில் வந்து போராடிட்டு இருக்கவே எங்களுக்கு வந்து அதிகாரம் வேணுங்கிறத ஒரு காலம் போகிறோம். அண்ணன் சீமானாக இருந்தாலும், அண்ணன் வேல்முருகனாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் வந்து நாங்கள் வந்து இந்த நாட்டை பிடிக்கணும், நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சி இந்த நாட்டை வந்து அப்படி கிடையாது. இந்த நாடு வந்து தொய்வை சந்திக்கிற போது, இந்த நாடு வந்து அந்நியரால் இடரல் வருகிற போது நாங்கள் போராட்ட களத்தில் நின்று அதை வந்து எதிர்கொள்வோம். அதுக்காக தான் நாங்கள் கட்சி ஆரம்பிக்கிறோம். அது உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் வேறு, போராட்ட களம் வேறு. உங்களுக்கு நீங்கள் சொல்கிறது கரெக்டு. போராடிக்கிட்டே எவ்வளோ நாள் இருக்க முடியும்? தொண்டர்கள் வெறுப்படைய மாட்டாங்களா? நமக்கு ஒரு அதிகாரம் இருந்தால் தானே நம்ம எதையுமே வந்து செய்ய முடியும், இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அந்த சட்டத்தை. நீங்கள் சொல்கிறது கரெக்டு. அந்த அதிகாரம் மக்களாக கொடுக்கணும். மக்கள் கொடுக்காத பட்சத்தில் கடைசி வரை போராடி தான் ஆகணும். இப்போ வந்து ஜீவா இருக்கிறாரு, இன்ன வரையிலும் அழியாமல் தான் இருக்கிறார் ஐயா ஜீவா. கக்கன் இருக்காரு, காமராஜர் இருக்காரு, ஆபிரகாம் லிங்கன் அவர் கூட வந்து இதாக இருந்தார். இப்போ வந்து ஏங்கல்ஸு இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, லெனின்னு இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுவரை மக்கள் மத்தியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் போராளிகள் என்றைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. தமிழகத்தில் நீங்கள் சொன்ன கக்கனா அவர்களாக இருக்கட்டும், காமராஜ் அவர்களாக இருக்கட்டும், ஜீவா அவர்களாக, இவங்கெல்லாம் 1 முறை 2 முறை அதிகாரத்துக்கு வந்துட்டு தான் நாங்கள் வருவோம்னு தான் சொல்கிறேன். அது வந்து நீங்கள் உடனே வந்து எதிர்பார்க்க முடியாதுல்ல. போராட்ட காலத்தில் இப்போ வந்து சீமானோட இணைந்து 2 பேருமே தமிழ் தேசியம் தானே, சீமானோட இணைந்து இந்த அரசியல் பண்ணலாம் இல்லையா? அது வந்து காலம் வந்து எங்களுக்கு வந்து கை கொடுக்கணும். அது நாங்கள் வந்து பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நிலைப்பாடு, இன்றைக்கி விஜய் வந்து முதலமைச்சராக வருவார்னு யாரை எதிர்பார்த்தாங்களா? ஆனால் இன்றைக்கி வந்து அவர் வந்து முதலமைச்சராக வந்துட்டார்ல. அதுபோல அதுக்கான சூழல் உருவாச்சு. விஜய் வருவாரு அப்படின்னு ஒரு சூழல், வரமாட்டார்னு ஒரு சூழல் ஒரு காலம் உருவாகல. அலை, திரைப்பட மோகம், திரைப்பட கவர்ச்சி. நீங்கள் வேணா போயிட்டு ஒரு சர்வே பண்ணுங்க. இன்றைக்கி வந்து அவருக்கு வந்து வெற்றி விழா கொண்டாடுறாங்க. அதில் இந்த மண்ணினுடைய வரலாறு, மொழி, பண்பாடு, கலாச்சாரம், வேளாண்மை, இந்த மண்ணினுடைய நீர்வளம், நிலவளம், ஆற்று வளம், கடல் வளம், மண் வளம், இப்படி எல்லா வளத்தையும் தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தங்க காட்டுங்க. இப்போ சொல்லணும், இனிமேல் படித்து சொல்லக்கூடாது. இன்னைக்கு இந்த கரண்டில் சொல்லுங்கள்.
ஆட்சி பொறுப்பேற்றிருக்கிற இன்றைக்கு அதாவது வந்து அமைச்சர் பெருமக்கள், இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள், தம்பி விஜயா இருந்தாலும் கூட இந்த நாட்டினுடைய தொன்மை வரலாறு, பைந்தமிழ் வரலாறு, இந்த நாட்டினுடைய மண்வளம் இதெல்லாம் பற்றி உக்காந்த இடத்துல சொல்லுங்க. இது ஒரு அலை எம்ஜிஆர் காலத்தில் எப்படி அடிச்சதோ அதுபோல வந்து ஜெயலலிதாவுக்கு எப்படி ஒரு இது இருந்ததோ அதே மாதிரி தம்பி விஜய்க்கு வந்து இது ஒரு இது வந்திருக்கு. அவ்வளவுதான். இது அலை அப்படின்னு சொன்னீங்கன்னா மொத்தமும் அவர் தான் ஜெயிச்சிருக்கணும். எப்படி அலைனா மெஜாரிட்டியோட அவர் ஜெயிச்சிருப்பாரு. இது ஒரு மாற்றத்துக்கான ஒரு முன்னெடுப்பு தான். ஏங்க மொத்தமா 2 வருஷம் ஒரு ஆளு கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் கட்சி ஆரம்பிச்சு பொதுக்கூட்டத்தில் தன்னுடைய இந்த நாட்டு வரலாற்றை பேசாம, மொழி பண்பாட்டை பேசாம ஒருத்தர் வந்து டக்குன்னு வந்திருக்கிறா என்ன சொல்லுவீங்க நீங்க? இல்ல இது அலைனா உங்களுக்கு 91ல ராஜீவ்காந்தி இருந்தப்போ ஒரு அலை, 2 பேர் தான் திமுக. நீங்க ராஜீவ்காந்தி இறப்பு அதை பத்தி பேச 96ல ஜெயலலிதா எதிர்ப்பு அலை. ஆமா, அது அப்படி 4 இடம். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, நான் இதை இப்போ அறிவார்ந்த இந்த நாட்டினுடைய போராட்டங்களுக்கு, இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு, இந்த நாட்டுக்கு செக்கிழுத்து வந்து தம்பி விஜய் வந்து முதலமைச்சர் அவர் சொல்றீங்களா நீங்க? உங்களுக்கு இங்க வாய்ப்பே கிடையாது. இல்ல நீங்க சொல்றத பார்த்தா அப்படி அது அலை நான் சொல்றேன். அதாவது சினிமா மோகம், ஒரு கவர்ச்சி. நீங்க வேணா ஒரு சர்வே பண்ணுங்க, தமிழ்நாடு முழுவதும் எல்லாரும் வந்து பதாகை அடிச்சு விட்டுருக்காங்க, வெற்றி பதாகை அடிச்சு விட்டுருக்காங்க. அதுல ஒரு 50 வயசு உள்ள ஒரு ஆளை காட்டுங்க. நீங்க எல்லாம் 13 வயசு 12 வயசு. நான் காட்டுறேன், ஆயிரக்கணக்கான பதாகை காட்டுறேன். அடுத்த 5 வருஷத்துல இந்த 13 வயசாலாம் ஓட்டு போட்டுருவானே. இன்னைக்கு பேசுங்க, அதுக்கு 5 வருஷம் அப்புறம் பேசுங்க. ஏங்க இன்னைக்கு நாடு உங்களுக்கு நான் கேட்கிறேன், இன்னைக்கு வந்து தம்பி வந்து நான் வந்து வரவேற்கிறேன். நான் தம்பியை வந்து குறை சொல்ல, வரவேற்கிறேன் தம்பி. எல்லாருமே வரவேற்கிறோம். ஆமா, எல்லாருமே வரவேற்கிறோம். ஏன்னா இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு. பிறக்கிற குழந்தைய போய் நம்ம குறை சொல்லக்கூடாது. அது வந்து இளம்பிள்ளவாதமாக இருக்கா, இல்லை வந்து நாளைக்கு வந்து ஏதாவது காய்ச்சலால் பாதிக்கப்படுதா, இல்லை வந்து கை கால், அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு பிறந்திருக்கிற குழந்தைய நாங்கள் வந்து வரவேற்கிறோம். ஆனால் இந்த குழந்தை வளமாக வளர்ந்து ஆரோக்கியத்துடன் இருந்து இந்த குழந்தை வந்து தன்னுடைய வாழ்நாளை முழுமையாக வந்து கடக்குமாங்கிறதுலாம் சொல்ல முடியாது. அப்படியா? எதன் அடிப்படையில் அப்படி சொல்றீங்க? எதன் அடிப்படையில் அப்படி சொல்றீங்க? நிர்வாக திறமை பார்க்கணும்ல உங்களுக்கு. இப்போ 10 லட்சம் கோடி கடன் இருக்கு. இருங்க நான் சொல்லிடுறேன். 10 லட்சம் கோடி கடன் இருக்கு தமிழ்நாட்டில். 10 லட்சம் கோடி கடன் இருக்கு. இன்னைக்கு வந்து எல்லாமே வந்து கார்பரேட்டா மாறி இருக்கு. இந்த நாட்டினுடைய எல்லா நிர்வாகமும் கார்பரேட் கம்பெனியுடைய கையில் வந்திருக்கு. அதானி அம்பானிங்க தான் இங்கே வந்து செலுத்துறாங்க. இன்னைக்கு வந்து ஹைட்ரோ கார்பன் இந்த பக்கம் இருக்கு, இந்த பக்கம் பரந்தூர் விமான நிலையத்துக்கு வந்து விவசாய நிலத்தை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து கூடங்குளம் அணு உலையை வந்து நம்மளை பயமுறுத்திக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் வந்து வள்ளூர் அனல் நிலையம், இந்த பக்கம் வந்து கல்பாக்கம் அனல் நிலையம், இப்படி வந்து பயமுறுத்திக்கிட்டு இருக்கு. எப்போ எது நடக்கும்னு தெரியாது. இங்கே வந்து சிப்காட்டுங்கிற பேரில் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா நிலங்களையும் அழித்து, தமிழ்நாட்டில் உள்ள விவசாயத்தை முழுமையாக அழித்து எல்லாமே வந்து ரசாயன தொழிற்சாலை, ரசாயன கம்பெனிகளாக மாறிக்கிட்டு இருக்கு. இதையெல்லாம் தம்பி வந்து எப்படி வந்து சரிப்படுத்துவாருங்கிற கேள்வி இருக்குல்ல உங்களுக்கு. இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும்ல. சரிப்படுத்திடுவார்ல. அது நீங்க அது வந்து நான் சொல்றேன். தம்பி இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு. இந்த குழந்தை வளர்ந்து ஆரோக்கியமா வளர்ந்ததுக்கு பின்னால இது வந்து அந்த வாலிப வயசு வந்த பிறகு இந்த மண்ணுக்கு என்ன செய்யணும்னு பார்த்துட்டு தான் தம்பிக்கு வந்து நாங்க வந்து சான்றிதழ் கொடுக்கணும்னு சொல்றோமே. அப்போ இன்னும் 20 வருஷம் ஆகும்ல. வாலிப வயதுன்னு போது இப்பதானே பிறந்திருக்கு. ஆமா, அதுதான் சொல்றேன். 20 வருஷம் ஆகலாம். இந்த 5 வருஷம் வந்து என்னன்னு பண்றாங்கன்னு பார்க்கணும்ல உங்களுக்கு. அது நீங்க அந்த 5 ஆண்டுகள் பார்க்கணும். இந்த நடந்த தேர்தலுக்கு அப்புறம் கவர்னர் பண்ண அந்த பிரச்சனைகள், அதாவது உங்களுக்கு மெஜாரிட்டி இல்லைன்னு சொல்லி அவரை திருப்பி அனுப்புனது, இவர் ஒரு 4 முறை அவரை சந்திக்க போனது, இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அதாவது என்னன்னா, எப்போதுமே வந்து உங்களுக்கு வந்து இங்கே அதிகாரம் கிடையாது தமிழ்நாட்டில். சும்மா சொல்லுவாங்க மத்திய மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, எல்லாம் அங்கே தான் இருக்குது எல்லாமே பிஜேபி வந்ததுக்கப்புறம். ஆமாம், இது சும்மா கயிறு, அது பட்டம் அங்கே இருக்குது. இப்போ கயிறு அங்கே இருக்குது, பட்டம் தான் இது. யார் வந்தாலும் சரி. உங்களுக்கு ஆரம்ப காலத்தில் தமிழ்நாட்டினுடைய அரசியலினுடைய வரலாற்று எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லுவாங்க, ஏங்க நாங்கள் வந்து மாவீரங்கம்பாங்க, அங்கே போன 2 கையும் கட்டிக்கிட்டு முதுகு கூட போடும். அப்படி தான். அதனால தான் வந்து இன்னைக்கு வந்து கவர்னர் வந்து இன்னைக்கு எல்லா வேலையும் பார்க்குறாரு. இது கரெக்டான அணுகுமுறைன்னு நினைக்கிறீங்களா? விஜய் தவறான அணுகுமுறை எது சொல்றீங்க? விஜய் போனதுக்கு எது கேட்டுருங்க. இல்ல அவர் வந்து 108 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. ஒருத்தர் ரிசைன் பண்ணிட்டு 107 எம்எல்ஏக்கள் எனக்கு ஆதரவு
அப்படின்னு போகும்போது அவர் அதை மட்டும் சொல்லாமல் காங்கிரஸோட 5 சேர்த்து சொன்னனால தான் இவ்வளோ சிக்கலுக்கு காரணம்னு பரவலாக பேசுகிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது என்னன்னா, நான் சொல்கிறேன் பாருங்க, இப்போ பிஜேபி என்ன நினைக்குதுன்னா, பிஜேபி நான் சொல்கிறத நீ செய்யணுங்குது. எல்லா மாநிலத்திலையும் எங்களுக்கு எல்லா மாநிலத்தையும் கவலை இல்லை. எங்களுக்கு நாங்கள் எந்த மாநிலத்தையும் எப்படி போய் எங்களுக்கு கவலை இல்லை. தமிழ்நாட்டில் நாங்கள் சொல்கிறோம் பிஜேபி, அதாவது எல்லாத்தையும் நாங்கள் சரி பண்ணிட்டோம், எல்லாத்தையும் நாங்கள் அதிகாரத்தை கொண்டு வந்துட்டோம், தமிழ்நாடை மட்டும் ஒன்றுமே பண்ண முடியலையே, அதை ஏதாவது பண்ணணுமே, அது தம்பி விஜயை வச்சு ஏதாவது பண்ணலாமான்னு பார்க்குது. இப்போ இல்லை, உங்களுக்கு போன இதில் இப்போ நேற்று வரை காங்கிரஸ்காரங்க கூட்டணி, ஆமாம், நம்ம எல்லாம் அண்ணன் தம்பி துண்டை மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டோம். ஆனால் மறுநாள் மயிலாடுதுறையில் காங்கிரஸ் கட்சியை திமுக அடிக்குது. விரக்தியில் உனக்காக வீடு வீடா ரோடா நான் அலைஞ்சு உனக்கு கஷ்டப்பட்டு ஜெயிக்க வச்சேன், நீ எப்படா போவேன்ற கோவத்துல அடிக்குது, காங்கிரஸ் அடிக்குது. இது ஒரு பக்கம் வச்சிங்களேன். இப்போ திமுக என்ன சொல்லுது, நாங்கள் அதாவது மதசார்பற்ற கூட்டணி, எங்களுக்கு பாசிசமே பிடிக்காது அப்படிங்குது. உண்மையிலே உங்களுக்கு பாசிசம் பிடிக்காது, இந்துத்துவா பிடிக்காது அப்படின்னு சொன்னா நீங்க யாருக்கு ஆதரவு கொடுத்துருக்கணும்? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க, யாருக்கு கொடுத்துருக்கணும்? நீங்க ஆதரவு கொடுக்க தேவையில்லை, நீங்க சைலண்டா இருந்திருக்கணும். காங்கிரஸ் போய் ஆதரவு கொடுத்து அடிக்கிறீங்க. இப்போ அப்ப நீங்க யார் பக்கம் இருக்கிறீங்க? நீங்க உங்களுக்கு தேவைன்னா போத்திப்பீங்க, தேவைன்னா போத்துக்கிற போர் எடுத்து கொளுத்தி விட்டுருங்களா? காங்கிரஸ் அடிச்சது அந்த ஒரு தொகுதியில தான். ஏன்னா அந்த தொகுதியில கஷ்டப்பட்டு வேலை பார்த்தான் பார்த்தீங்களா திமுக காரன், அவனுக்கு ஏற்பட்ட திமுக தலைவர் சொல்லி போய் அடிக்கல. நானு அதுக்கு சொல்ல வரலங்க. ஏங்க அடிக்கிறான்னு அதுக்கு சொல்ல வரல, அவங்க அடிக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு மட்டும் என்ன காங்கிரஸ் என்ன சொல்லுதுன்னு நினைக்கிறீங்க நீங்க? காங்கிரஸ் என்ன சொல்லுது இன்னைக்கு? அதாவது மன்னிக்கணும், திமுக என்ன சொல்லுதுன்னு நினைக்கிறீங்க நீங்க? திறமையான எதிர்கட்சியா நாங்க இருப்போம்னு சொல்லிட்டாங்க. யாரு? திமுக. ஏங்க நீங்க எதிர்கட்சின்னா அப்படின்னு நிறுத்திக்கணுங்க. நான் என்ன சொல்றேன்னா, அண்ணன் திருமாவளவன் வராரு, அந்த காங்கிரஸ் 4 பேர் வர்றாங்க, சிபிஎம் வருதுன்னா விட்டுறணும். விட்டாங்கல்ல, ஜனநாயகத்துல அதை விட்டுட்டு அடுத்த நாங்க எதிர்கட்சியா இருக்கணும். எல்லாம் இப்போ விட்டாங்கல்ல, இப்போ எல்லா வேலையும் பாப்பாங்க பாருங்க. இப்போ நீங்க என்ன பேசுறீங்க? அதாவது தன்னை ஒரு கூட்டணியில இருந்த ஒரு இவ்வளவு பேருக்கு சீட்டு கொடுத்து நின்று திமுகவின் ஆதரவில் ஜெயிச்சவங்கள திமுகவே திட்டி ஒரு கட்சி எதிர்க்க வரும்போது உடனே போங்கன்னு சொல்லிடுவாங்களா யாராவது? ஏங்க நீங்க ஜனநாயக முறைப்படி அது உங்க வேலை கிடையாது. இல்ல இல்ல, நீங்க அதை இப்போ எப்படிங்க அது கிடையாதுங்க. இப்ப நான் உங்களோட கூட்டணி வச்சு சேர்ந்து சம்மதம் பண்றேன்னா கூட்டணி மாத்திரம்தான், கூட்டணி சேர்ந்து அவ்வளவுதான். தேர்தல் முடிஞ்சோடனே என்னுடைய நிலைப்பாட்டை எடுத்துக்கலாம். நீங்க சொல்றது எப்படின்னா, நம்ம அக்ரிமெண்ட் போட்டோம், இது கடைசி வாரிலையும் இருக்குன்னா நான் சேர்றது சேராது என்னுடையதுங்க. நீங்க சொல்ல பலவந்தப்படுத்த கூடாது. நீங்க எப்படி பலவந்தப்படுத்தலாம்? நீங்க சொல்லுங்க. நீங்க பலவந்தப்படுத்த கூடாது. கூட்டணி அதாவது 5 வருஷம் கூடயே இருந்துட்டு டக்குன்னு மாறிடணும், அப்படிதான். ஏங்க 5 வருஷம் கூட இருந்துட்டீங்கல்ல, மன்னார்குடியில் நீங்க சீட்டு கொடுத்தீங்களா? யாருக்கு? மன்னார்குடியில காட்டு மன்னார் கோயில்ல ஒரு ஆள் சீட்டு கேட்கிறாரு, இந்தாங்க வச்சிங்கன்னு கொடுத்தீங்களா? மறுநாளே வேலை பார்த்தீங்களா? நீங்க உங்களுக்கு என்னன்னா, உங்களுக்கு கடைசி வரை நான் ஆட்சியில் இருக்கணும், யாருக்கு அந்த அதிகாரம் பகிர்ந்து கொடுக்க கூடாது. இந்த மாதிரி தாவகாரங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பேசலையே. யாரு? நீங்க தமிழக வாழ்வுரிமை கட்சி. எதுக்கு திமுக இப்படி விமர்சனம் பண்ணவே இல்லையா? ஏங்க நீங்க கூட்டணியில் இருந்தனாலயா? யாரு விமர்சனம் பண்ணல? வேல்முருகன் அவர்கள். ஏங்க யாரு விமர்சனம் பண்ணல? கூட்டணியில் ஆளுங்கட்சியில் இருக்கும்போது சுங்கஞ்சாவடி அடித்தோம். நாட்டினுடைய தமிழுடைய வாழ்வுரிமைக்காக முதல்ல நீங்க சும்மா இந்த மீடியாவும் என்ன இந்த மீடியா வெளிச்சமும் மீடியா இல்லைன்னா எந்த கட்சிக்காரனும் கிடையாது. அதாங்க சொல்றேன், உங்களால தாங்க இங்க நடக்குது. உண்மையான தலைவர் ஒருத்தர் போராடுகிற போது அதை கரெக்டா காட்டுறீங்களா? யார் உண்மையான தலைவர்? உங்களை விடுங்க, நீங்க யாருமே உண்மையான தலைவர் இல்ல. தமிழகத்தில் யாருமே உண்மை அப்படின்னு சொல்றாங்க, பரவலான குற்றச்சாட்டு. ஏங்க அவங்க நீங்க சொல்லுங்க, அதாவது இருங்க நான் சொல்லிடுறேன் கேளுங்க. உங்களுக்கு தெரியல, நான் சொல்றேன் கேளுங்க. இந்த நாட்டில்
விடுதலை புலிகள் இயக்கம் ஆரம்பித்ததற்கு பின்னால அங்க வந்து போர் நடந்த போது அங்க வந்து இருக்கிற ஈழத் தமிழர்கள் அங்க போராளிகள் வந்து பாதிக்கப்படுகிற போது அவர்களுக்கு வந்து ஒத்தாசையா இருந்து, அதாவது ஒத்தாசையா இருந்ததுன்னா உதவிகள் எல்லாம் பண்ணி அவங்கள வந்து ஊக்கப்படுத்தினது வந்து அதுல தலைவர்கள்ல வந்து ஐயா நெடுமாறன் ஐயா, அண்ணன் வேல்முருகன் அண்ணன், குளத்தூர் மணி அண்ணன், நிறைய பேர் இருக்கிறாங்க. ஐயா வைகோ ஐயா, நான் வந்து வைகோ ஐயா மறுக்கல, நான் இருக்கிறாங்க குளத்தூர் மணி அண்ணன் எல்லாமே இருக்கிறாங்க. இதுல சீமான விட்டீங்க யாரு? சீமானண்ணன் இருக்கிறாங்க. அந்த நான் அப்போ சொல்கிறேன், அண்ணன் சீமானன் 2009 தான் அண்ணன் வந்து பேசுகிறாங்க. நீங்கள் வந்து பதிவை கரெக்டாக பண்ணணும். நான் அதாவது நாம் தமிழ் கட்சியினுடைய மாநில கொள்கை பரப்பு செயலர் 13 ஆண்டு காலம் இருந்தவன். எத்தனை ஆண்டு காலம்? 13 வருஷம் 6 மாதம் இருந்தவன். என் மேலே கிட்டத்தட்ட வந்து இந்த மண்டபத்தில் 10 மணிக்கு கைது பண்ணி 1 மணிக்கு விடுறான் பத்தியா, 30 தடவை கைது பண்ணிருப்பான். தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் படத்தை போட்டு நான் பேசினேங்கிறதுக்காக என் மேல 13 வழக்கு என் மேல. இப்ப வந்து பிசிஆர் ஆக்ட் வழக்கு என் மேல. அவ்வளவு வழக்கை சுமந்தவன் நான். ஏன் நாம் தமிழ்ல இருந்து வெளியே வந்துட்டீங்க? யாரு? அது வந்து அவர் பெரிய அண்ணன், அவர் ஒரு நோக்கத்துக்கு போராடுறாரு, இவர் சின்ன அண்ணன். 2 பேருமே ஒரே தமிழ் தேசியம். அதுதான் சொல், 2 பேரும் ஒரே தமிழ் தேசியங்கிறதால அங்க கொஞ்ச நாள் இருந்தேன், இங்க இந்த அண்ணன் கூட கொஞ்ச நாள் இருக்கலாம்னு வந்துட்டேன். அவ்வளவுதான். ஒன்னும் முரண்பாடலாம் ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. அவரு ஒரு வேகமா போறாரு, இவர் ஒரு வேகமா போறாரு. அந்த அண்ணன் கிட்ட கொஞ்ச நாள் இருந்தேன், இந்த அண்ணன் கொஞ்ச நாள் இருக்கலாம்னு வந்திருக்கேன். அவ்வளவுதான். வரும். அது ஒண்ணு. அடுத்து யார்ட்டையும் போற மாதிரி இல்ல. யாரு? தமிழ் தேசியத்துக்காக போவேன் நான். எங்க போனாலும் இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்குமான என் உடம்புல ஒரு ரத்தம், அந்த ரத்தம் திராவிடத்துக்கோ இல்ல வந்து தேசிய கட்சியில் இருக்க காங்கிரஸுக்கோ வந்து பிஜேபிக்கோ நான் சாகுற வரை எந்த கட்சிக்கும் போக மாட்டேன். தமிழ் தேசியத்தில் இருப்பேன். ஆனா விஜயோட கொள்கையிலேயே கூட தமிழ் தேசியமும் திராவிடமும் தான் சொல்லியிருக்காரு. அவரு திராவிடம் தமிழ் தேசியம் 2 கண்கள் இருக்கார். தம்பி வந்து நான் வந்து தம்பியை நான் எப்போதும் குறை சொல்ல மாட்டேன். நேத்து வந்து தம்பி வந்து ஆட்சி, அதாவது பதவி பிரமாணம் பண்றாங்க. அந்த நிகழ்வுல வந்தே மாதரம் பாடுறாங்க, ஜனகண மனதி பாடுறாங்க. ஆனா வந்து என்னுடைய தமிழ்த்தாய் வாழ்த்து மரபுபடி பாடணும், அதை வந்து பாடவே இல்லை. அது வந்து வலி இருக்குல்ல, வருத்தம் இருக்குல்ல. அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டாங்க. நீங்க என்ன விளக்கம்? விளக்கம் 1000 கொடுக்கலாங்க. ஏங்க நடக்காது அந்த மாதிரி. இப்போ நான் என்ன சொல்றேன், கவர்னர் மாளிகை செய்த ஏற்பாடு என்ன நடக்கணும் எங்களுக்கு தெரியாது. விளக்கம் 1000 கொடுக்கலாம். ஒரு திருமணம் நடத்தி விட்டு உங்க இஷ்டத்துக்கு நடத்தி விட்டு நீங்க சொல்ற விளக்கத்தை வந்து நாளை ஏத்துக்க முடியுமா? நான் என்ன முறை என்னவோ என்ன வந்து இப்பதானே வந்திருக்காரு அவருக்கு. யாரு? யாரு? விஜய். ஏங்க இப்ப வந்தாரு, ஒரு நிமிஷத்துக்கு வந்துடல. வந்த பிறகு உங்களுக்கு வந்து 70 மார்க் எடுத்தாதான் நீங்க மெரிட்னா அதுக்கப்புறம் தான் பேசணும். நீங்க அவரு முதலமைச்சர்னா அவர் வந்து அதை வந்து சரியா பண்ணிருக்கணும். சார், இப்போ வந்து அதிமுகவுடைய நிலை, சென்ற முறை எதிர்க்கட்சி, பலமான எதிர்க்கட்சி, இந்த முறை எங்க இருக்குன்னு தெரியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலையும் அங்க உள்ள குழப்பங்களும் பிரச்சனைகளும் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. வேல்மணி மற்றும் விஜயபாஸ்கர், சிவி சண்முகம் போன்றோர் தனியாக ஒரு 30-35 எம்எல்ஏக்களுடன் சட்டமன்றத்துக்கு தனியாக வர்றதும், எடப்பாடி அவர்கள் பதவி பிரமாணம் பண்ணும்போது அவர் கூட ஒரு 10-15 பேர் தான் இருந்தாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அவ்வளோதான். நான் வந்து அதுக்கு வந்து வர வர வந்து இறங்கு முகம் தான், ஏறுமுகமே கிடையாது. ஏன்னா வந்து நான் அடிக்கடி சொல்வது உண்டு, ஜெயலலிதா வந்து ஒரு, அதாவது 2 பூனை வளர்த்துருந்தா கூட அந்த பூனை விசுவாசமாக வந்து அதை வந்து காந்து பண்ணிட்டுருக்கோம். அங்கே உள்ள எலியை கிளியை பிடிச்சிட்டு அந்த வீட்டையாவது பாதுகாத்துட்ருக்கோம். ஆனால் வந்து ஜெயலலிதா அம்மா வந்து ஓபிஎஸ்சி இபிஎஸ்சியும் வளர்த்து விட்டதுனால இன்றைக்கி நான் அந்த கட்சியை வந்து எம்ஜிஆர் ஆரம்பித்த அந்த அவ்வளோ பெரிய கட்சி இன்றைக்கி வந்து யார் தூக்கி சுமக்கிறது தெரியாமல் அது இல்லை. உண்மைதான் சொல்கிறேன் நான். சிரிவி எனக்கு வந்து என்னென்னா, அதாவது வந்து எம்ஜிஆர் வந்து கட்சி ஆரம்பித்து முதலமைச்சருக்கு வந்ததற்கு பின்னால் கடைசி வரை தான் இருக்கிற வரை 13 ஆண்டு காலம் நினைக்கிறேன் நான். அதான் 11 ஆண்டு காலம். அதாவது கலைஞர் வந்து வரவே முடியல. அப்படியாப்பட்டு வலுவான நிர்வாக திறமையை தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற கிளைக்கழகத்தெல்லாம் கட்டமைச்சு 49 கட்சி ஆரம்பித்து 67 ஆட்சி புரிச்சு, அதாவது
காங்கிரஸ் அவ்வளோ பெரிய, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பார்த்துருப்பீங்க நீங்கள், காங்கிரஸுடைய மூர்க்கம் வந்து ராஜகோபாலாச்சாரி வந்து குலக்கல்வி திட்டத்தெல்லாம் கொண்டு வந்து இந்த நாட்டை போகும்போது அதெல்லாம் கொண்டு வந்து முறியடித்து காமராஜர் கொண்டு வந்து நாட்டை சிறப்பாக இருக்குமோ அதே இதை வந்து காங்கிரஸை முறியடித்து 1967 திமுக ஆட்சிக்கு வருது. திமுகவை இனிமேல் யாரும் தொட முடியாது, இனிமேல் தமிழ்நாட்டில் திமுக தான் தொடர்ந்து ஆட்சி அமைக்கும் என்கிற ஒரு காலகட்டம் வருகிற போது அதிலிருந்து தனியாக பிரிஞ்சு ஒரு கட்சியை கண்டு அந்த கட்சியிலே வந்து அந்த கட்சியை எல்லா தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற கிளை கட்டமைப்பை உருவாக்கி அந்த கட்சியை வந்து வெற்றி பெற செய்து தொடர்ந்து இந்த நாட்டினுடைய ஆட்சி கொடுத்த ஒரு திறமையான கட்சி. ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது லேடியா மோடியான்னு கேட்டு சவால் விட்ட ஒரு பயங்கரமான கட்சி. இன்னைக்கு அந்த கட்சி என்ன நிலைமை நினைக்கிற போது சிரிப்பு வரல உங்களுக்கு? யாருக்கிட்ட இருக்கு அந்த கட்சி? யார் தெரியல. அதுதான் நீங்க சொல்லணும் என்கிட்ட. சார் இந்த இவர்கிட்ட கட்சி எடப்பாட்ட இருக்கா, சிவி சண்முகத்திட்ட இருக்கா, அல்லது வந்து அவரு வேலுமணி கிட்ட இருக்கா, அப்ப டிடிவி தினகரன் இருக்கா, இல்ல சசிகலா அம்மா கிட்ட இருக்கா, இது யார்கிட்ட இருக்குன்னே தெரியல. ஆனா எல்லாருமே வந்து அண்ணா படத்தை போட்டுக்கிறாங்க, கொடியை போட்டுக்கிறாங்க. இந்த கட்சி எங்க இருக்குன்னே தெரியல. அதுக்கு நான் சொல்ல வரேன். அதுதான் சிரிச்சேன் நான். வேற அதான் சொல்றேன். இப்ப தமிழ்நாட்டில் வந்து இப்ப அதிமுகன்ற ஒரு கட்சி வந்து அழிஞ்சுக்கிட்டே வர்றது வந்து ஒரு பெரிய ஒரு பாதகமான செயல் இல்லை. அந்த கட்சியை அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா செங்கோடி கட்சி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய வந்து போராட்டங்கள் எடுத்துருக்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அதுபோல் வந்து திராவிட முன்னேற்ற கழகம், நான் சொல்கிறது வந்து நீங்கள் வந்து ஐயோ உயர்த்தி பேசி நினச்சிடக்கூடாது. நான் வந்து கலைஞருக்கு முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகம் போராடினது உண்மைதான். நான்லாம் வந்து எங்கள் அப்பாலாம் வந்து தந்தை பெரியார் சாதி ஒழிப்பு போராட்டத்தில் 9 மாதம் தந்தை பெரியார் கூட எங்கள் அப்பா வந்து திருச்சி சிறைச்சாலை இருந்தாங்க. எங்கள் அப்பா பேர் வந்து முருகையன். எங்கள் அப்பா பேருக்கு பெரியார் வந்து எங்கள் அப்பா பேரை மாற்றி மதிமாறன் எங்கள் அப்பாவுக்கு பேரை மாற்ற அந்த வரலாற்று இதெல்லாம் எங்களுக்கு உண்டு. நாங்கள் வந்து ஒரு நாள் நேசிச்சிருந்தோம். எப்போ நேசித்தோம்னா அண்ணா கால 1969 அப்போ எங்கள் அப்பா நேசிச்சார். கலைஞர் எப்போ வந்து இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக வந்தாரோ அப்போ தான் இந்த நாட்டுக்கு சனினே பிடிச்சிது. என்னுடைய வாழ்வுரிமைகள்லாம் பறி போச்சு. அப்போ 2009 நான் வெறுக்க ஆரம்பித்தேன். 1,75,000 பேர் அங்கே என்னுடைய தொப்புள் கொடி இறக்குற போது காங்கிரஸுக்கு வந்து இவர் வந்து சப்போர்ட் பண்ணி 4 அமைச்சர்கள், கலைஞர் முதலமைச்சர், ரசாயனத்துறை மந்திரி அவர் அழகிரி, உள்துறை அமைச்சர் நினைக்கிறேன் ஸ்டாலின் அண்ணன், கனிமொழி வந்து மேலவை உறுப்பினர், அதாவது அதிகாரமிக்க பதவிகளை தமிழ்நாட்டில் வைத்து கொண்டு 1,75,000 பேரை கொன்று குவிக்கிற போது ஒரு செயற்கையான ஒரு நாடகத்தை அரங்கேற்றினார்ல கலைஞர். அப்போ நான் வெறுத்து போய் வெளில வந்தேன். கலைஞர் ஆட்சி வந்து 89 வரும்போது 90 கலைச்சாங்க. எதுக்காக கலைச்சாங்க தெரியுமா? ஆமா, அது ஏங்க நான் என்ன சொல்றேன், தொடர்ந்து போராடணும் நீங்க சொல்லணும். நீங்க கலைச்சாங்க போயிடுச்சுன்னு கிடையாது. யாருக்காக கலைச்சாங்க? யாருக்கு ஆதரவு கொடுத்தாங்க? ஏங்க அது இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவு கொடுத்தா கலைச்சாங்க. புலிக்கு ஆதரவு கொடுத்தாருன்னு கலைச்சாங்க. முதல்ல அதான் அது இலங்கை தமிழ் விடுதலை புலி எல்லாம் ஒண்ணுதான். அவரு ஆதரவு கொடுத்துட்டு தானே இருந்தாரு. யாரு? கலைஞர் விடுதலை புலிகளுக்கு. அப்போ ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருந்து இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் எல்லாம் ராஜினாமா பண்ணிருந்தா அங்க நின்றுக்குமா ஃபைட்டு? யாருக்கு? அங்க ஈழத்துல சண்டை நின்றுக்கு. ஏங்க நான் இது பாருங்க, இதுதான் இந்த கேள்விதான். நீங்க இல்லங்க, நீங்க இல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லோரும் கேட்கிற கேள்வியைத்தான் நீங்களே கேட்கறீங்க. நீங்க 8 கோடி மக்களுடைய பிரதிநிதி. ஒரே குடும்பத்தில் இருக்கிற போது அந்த குடும்பத்தில் சண்டை வருகிற போது என் குடும்பத்தில் இந்த சண்டை நடக்கிறதுன்னு வெளியில சொல்லணுமா வேணாமா? நீங்க சொன்னீங்களா? நீங்க வெளியில உலகத்துக்கு தெரியுமா? எந்த மீடியாவது உலகத்துல வந்து சொல்லுதா? இலங்கையில வந்து இலங்கை தமிழர்கள் 2 தமிழர்கள், 2 நிலம், வடகிழக்கு மாகாணம் வந்து யாழ்ப்பாணம், இதுல 2 இனத்தில் உள்ள சிங்களவர்கள் தமிழர்கள் இருக்கிறார்கள். ஒரு இனம் ஒரு இனத்தை கொன்று குவிக்கிறது உங்களால பகிரங்கமா சொல்ல முடியுதா? உங்களால இப்ப போய் நான் வந்து அவர் வந்து விடுதலை புலிகளுக்கு ஆதரவால தான் அந்த கட்சி கலைக்கப்படி சொல்றீங்க. நீங்க சொல்ற குற்றச்சாட்டை தான். இல்லைங்க,
90ல் கலைக்கப்பட்டது எதற்காக கலைக்கப்பட்டது சொல்லுங்க. எதுக்கு? அது வந்து இலங்கையில் இருக்கிற விடுதலை புலிகளுடைய ஆதரவுக்காக கலைக்கப்பட்டு சொன்னாங்க. நான் கேட்பது கடந்த ஆதரவு கொடுத்ததால் கலைஞருக்கு ஆட்சி கலைக்கப்பட்டது. இதான வரலாறு. நீங்க எங்க வந்து அழிவு ஏற்படுகிற போது நீங்க நிக்கணும், அழிவு வருகிற போது நீங்க வந்து வாழேந்து நிக்கணும், இங்க வராதன்னு. அப்ப போய் வாழை கீழே போட்டு குப்புற உழுந்து விட்டு நாங்க அப்ப வந்து இழந்தோம், இதை இழந்தோம், அதை இழந்தோம். இழப்பதுதான் உன் வேலை. 8 கோடி மக்கள் வந்து உன்னை தேர்ந்தெடுத்து தலைவனாக தேர்ந்தெடுத்தது குடிமக்கள். பிரபாகரனுக்காக கட்சியை திரும்பி இது பண்ணி எப்படி எப்படி பிரபாகரனுக்காக திரும்பி பிரபாகரன் எங்க அண்ணங்க, நீ பிரபாகரனுக்காக சொல்றீங்க. நீங்க நீங்க சொல்றது அப்படிதானே இருக்கு. சோனியாவுக்காக நீங்க சொல்லும் போது இத்தாலியில இருந்து இங்க வந்திருக்கிற சோனியாவுக்கு, ராகுல் காந்திக்கு, ராஜீவ் காந்திக்கு நீங்க சொல்லும் போது என்னுடைய ரத்தமான தேசிய தலைவர் பிரபாகரனும் அந்த அந்த இன மக்களுக்கும் பிரச்சனை நாங்க விடக்கூடாதா? பிரபாகரனுக்காக வரணும்னா பிரபாகரன் தாங்க மெயின். ஒரு வாட்டி ஆட்சி அளந்திருக்காரு. பிரபாகரன் தான் இந்த மண்ணினுடைய தலைவன். நீங்க சாதாரண பிரபாகரனுக்காக பிரபாகரனுக்கு தான் நடத்தி முடிக்கணும். 8 கோடி மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்து அதுக்காக பிரபாகரனுக்காக தேர்ந்தெடுத்தாங்க அவரை. ஆமா, 8 கோடி மக்கள் பிரபாகரனுக்காக இல்ல. பிரபாகரன் அந்த 8 கோடி மக்களில் உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற தமிழர்களுக்கு ஒரு மாற்று கருத்து இல்லைங்க. அது ஒரு ஈழம், தனி ஈழம், தனி நாடு கூடி அவர் சண்டை போடுறாருங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க போய் அங்க போய் சண்டை, தனி நாடு தனி ஈழம் நான் சொல்றது வரலங்க. நாங்க பிரபாகரன் என்பவர் தனி நாடு தனி ஈழம் என்பத பேச்சுக்கு நாங்க வரல. அவன் என் சொந்தக்காரன், அவன் பூர்வகுடி மக்கள், என்னுடைய ரத்தத்தை, என்னுடைய உடலுக்கும் உரிமைக்கும் சொந்தக்காரன் அவன். அவனுக்கு பாதிப்பு வருகிற போது 8 கோடி மக்கள் நாங்க உங்களை தலைவராக்குற போது நீங்க ஏன் கூட்டணியில் இருந்த நீங்கள் ஏன் சோனியாவிற்கு ஒரு அழுத்தம் கொடுக்கவில்லை? அந்த கேள்விக்கு போயிட்டு சொல்லுங்க. நீங்க கணவரை இழந்தவங்க யாரு? சோனியா அநியாயமாக இறந்தார் அவங்க கணவர். யாரு? ராஜீவ் காந்தி. ராஜீவ் காந்தி குண்டுவெடிப்புல இறக்கலையா? அவர் தெரியாத உங்களுக்கு? ஏங்க ராஜீவ் காந்தி இறந்தாரு, சரி இறந்தாரு. இருங்க, ராஜீவ் காந்தி உயிரை மட்டும் வெள்ளங்கிறீங்க, எங்க உயிரெல்லாம் இதா இல்லங்க. அதனால அப்படி சொல்றீங்க ராஜீவ் காந்தி பாவம்னா? இல்லங்க, அந்த அம்மா ஏங்க அந்த அம்மா அழுத்தம் கொடுக்கலன்னீங்கல்ல, அவங்க வீட்டுக்காரர் குண்டு அந்த அம்மா அழுத்தம் கொடுக்கலன்னு சொல்ல, அந்த அம்மா தான் வந்து கொலை குற்றத்திற்கு அந்த அம்மா தான் காரணம். ராஜபக்ஷ ஆமா, இங்க இருந்து ரேடார் அனுப்புனது யாரு? இங்க இருந்து வந்து அமைதிப்படை அனுப்புனது யாரு? அமைதிப்படை இங்க இருந்து அனுப்புனது யாரு? ராஜபக்ஷ நாட்டுல வார் நடந்தா கேட்பாங்க, பக்கத்துல நாட்டுல பாதுகாப்பு கேட்பாங்க, அனுப்புறது வழக்கம் தான். எப்படி பாதுகாப்பு கேட்பாங்க, அது அனுப்புறது வழக்கம் தானே. நான் என்ன சொல்றேன், பாதுகாப்புறது வழக்கம். ஆனா நீ பாதுகாப்பை சரி யாருக்காக அனுப்புன? பாதுகாப்புக்கு யாருக்கு பாதுகாப்பதற்கு, யாரை பாதுகாப்பதற்கு இந்தியாவில் இருந்த அமைதிப்படை என்கிற பேர்ல அனுப்புனேன். நீங்க வந்து உடனே வந்து ராஜீவ் காந்தி பாவங்க, சோனியா காந்தி பாவம், சோனி நீங்க சொன்னீங்க. இப்போ கணவரை இழந்திருக்காங்க, பாவம் இல்லையா அவங்க? ஏங்க நாங்க 1,70,75,000 பேர் இழந்து நாங்க பாவம் இல்லையா? 50,000. அதாவது எங்க அண்ணன் பூலித்தேவனும் நடேச அண்ணனும் வந்து வெள்ளக்குடி பிடிச்சிட்டு வரும்போது நீங்க வந்து அங்க வச்சு வன்னி, அதாவது முல்லைத்தீவு அந்த இடத்துல வந்து கொன்னீங்களே, நீங்க வந்து அநியாயக்காரன் இல்லையா? யாரு கொண்டது? யாரு கொண்டாங்க? சிலோன் படைங்க கொல்லலையா? போ சிலோனை தானே கேட்கணும் நம்ம. யாரு? சிலோன் படையை தானே கேட்கணும். யார் ரேடார் கொடுத்தது? யார் ஆயுதம் கொடுத்தது? ஒரு நாடு இல்ல, இந்திய நாடு மாத்திரம் இல்ல, 22 நாடுகள். எப்படி வர்றான்? இந்தியா மட்டும் இல்ல, எல்லா நாடும். நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்திய இவங்க சொல்லித்தான் சப்போர்ட் பண்ணுது. இந்திய என்னுடைய கணவனை கொன்னுட்டாங்க, உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு எல்லாரையும் நார்வே எல்லாம் கூப்பிட்டு இருக்கிற தலைவர்கள் எல்லாம் அழைச்சிட்டு வந்து ஒரு சமரசமான பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொல்லும் போது பிரபாகரனை முடிச்சிருங்கன்னு சொன்னது இந்த நாடு. யார் சொன்னா? இந்த நாடு சொல்லிச்சு, ஆளுமையில் இருக்கிற காங்கிரஸ் சொல்லிச்சு. நான் உங்களுக்கு எவிடன்ஸ் நிறைய இருக்கு, நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது வந்து ராஜீவ் காந்தி கொலை வழக்குல அவரு என்னது அந்த அதிகாரி இருக்கிறாரு, அவர் நல்ல பேர் மறந்துட்டேன், அவரே வந்து ஒரு புத்தகம் போட்டு இருக்கிறாரு, எங்கிட்ட சொல்லி முடிக்க சொல்லிச்சு அப்படின்னு. நான் உங்களுக்கு எவிடன்ஸ் நான் அனுப்புறேன், பாத்துங்க. அப்படிங்களா? ஆமா, எனக்கு அது எவிடன்ஸ் தெரியல, நீங்க சொல்றது. அது நான் அனுப்புறேன் உங்களுக்கு, நான் எடுத்து அனுப்புறேன் உங்களுக்கு, நான் பார்த்தனால சொல்றேன். சரி, இப்ப ஈழம் மலருமா மலராதா? எது ஈழம்? தனி ஈழம் மலருமா மலராதா? ஈழம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற
ஆட்சி அதிகாரம் தமிழர்கள் கையில வந்தா 8 கோடி மக்களும் ஒன்னா நின்று தமிழர் கையில தானே இருக்கு. எது விஜய் தமிழர் இதை எப்படின்னா எல்லா தமிழன் எல்லாரும் தமிழ் சொல்லுவோம். நான் தான் சொல்றேன், இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு, தம்பி வந்து என்ன பண்ணு தெரியல. இவரு கூட எடப்பாடி கூட தான் தமிழரு. சரி, எடப்பாடி கூட தாங்க தமிழரு. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இன்னும் பிரபாகரன் இறக்கலன்றாங்க. யாரு? ஆமா, நான் பிரபாகரன் இறந்தா என்ன சொல்றேன், அவர் இருந்தால் தலைவன், இறந்தால் இறைவன். நாங்க கையெடுத்து கும்பிட்டு போறோம். அதுதான் இப்ப இங்க அங்கேயும் ஒரு ஆட்சி மாற்றம். யாரெல்லாம் பிரபாகரனுக்கு எதிராக ஒரு சதி செய்து வந்தாங்களோ அந்த ஆட்சி மாற்றம் அங்க வந்துருச்சு. வேற ஒருத்தர் வந்திருக்காரு. ஆமா, அது அவங்களுக்கு கொடுத்த தண்டனையாவே நம்ம எடுத்துக்கலாம். ஆமா, எல்லாம் ஊருக்கு ஊர் ஓடுறாங்க. ஒரு போற்றக்கூடிய ராஜபக்சே அவன் குடும்பம் ஊருக்கு ஊர் ஓடுது இல்ல. அதான் சொல்றேன், போற்றக்கூடிய தலைவனை நீங்க முறைப்படி இறந்துட்டாருன்னு சொன்னனால சொல்றோம், கொண்டனால அதுக்கான பாதிப்பை நீங்க அடைஞ்சிட்டீங்க. இப்ப புதுசா வந்திருக்காரு ஒரு அதிபர், அவருடைய செயல்பாடு வந்த போதே தமிழர்களுக்கான சில விஷயங்கள் அவர் செஞ்சிருக்கிறாரு. இப்ப அவருடைய செயல்பாடு நீங்க அடைஞ்சிட்டீங்கன்னு சொல்லக்கூடாது. நாங்க அடைஞ்சிட்டோன்னு சொன்னா வடகிழக்கு மாகாணம் 2 இனம் இருக்கு, சிங்கள இனம், தமிழர் இனம். இப்ப சிங்கள இனம் வந்து நாங்கள் சொல்றோம், நான் எங்க அண்ணன் அவரு அண்ணன் சீமானன் சொல்றாரு, எங்க அண்ணன் வேலுமுறை, எல்லாம் தமிழர்கள் எல்லாமே சொல்றாங்க. அது வந்து போர் இல்லடா, கொலை. எல்லாரும் சொல்றான் போர் போர் போருங்கிறான். அது போர் இல்ல, படுகொலை. அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் சண்டை வந்தா அது போர். அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் சண்டை வந்தா அது போர். அமெரிக்காவுக்கும் இத்தாலிக்கும் சண்டை வந்தா போர். ஆனால் ஒரே நாட்டில் 2 இனங்கள், ஒரு இனத்தை ஒரு இனம் கொன்று குவிப்பது போர் அல்ல. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க போர் இல்லைன்னு, ஏன் உலக நாடுகள்லாம் அதை வந்து அப்படி பார்க்கல? இப்போ சைனா வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணிச்சு ஸ்ரீலங்கா. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன், ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்பம் இருக்குன்னா அந்த குடும்பத்தில் சண்டை நடந்தால் அந்த குடும்பத்தில் எதன் பொருட்டு, எதன் காரணமாக, ஏன் சண்டை வருகிறதுன்னு 4 பேர்கிட்ட சொல்லணும். அப்போ பெரியவன் மேலே தவறு இருக்கா, சின்னவன் மேலே தவறு இருக்கா, இல்லை எழுத்த வீட்டு மேலே தவறு இருக்கா? எதையுமே சொல்லாமல் நீங்கள் மூடி வச்சு எல்லாமே வெளியிலேயே தெரியாமல் இருந்தால் எப்படி எல்லாம் ஊருக்கு தெரியும்? ஊருக்கு எப்படி தெரியும்? அப்படித்தான் வந்து இலங்கையினுடைய போர் நடந்தது. இலங்கையுடைய போர்னு சொல்ல, மன்னிக்கணும், படுகொலை நடந்தது இலங்கையில். நான் போர்னு சொல்ல மாட்டேன், அதை ஏற்கனவே உங்கள்ட்ட சொல்லிட்டேன். சொல்லிட்டு ஒரு வாட்டி சொல்லிட்டீங்க. இல்லை, நான் அதை மன்னிப்பு வாங்கிறேன், அதை போர்னு சொல்ல மாட்டேன், படுகொலைன்னு சொல்றேன். நான் நிறைய இடத்துல பதிவு பண்ணிருக்கிறேன், அது போர் இல்லை, படுகொலை. சரி, இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து நேற்று போட்ட கையெழுத்தில் ஒரு 400-200 யூனிட் ஃப்ரீ அது போட்டிருக்காரு. புரட்சிப்படை பெண்கள் பாதுகாப்புக்கு இவங்க வேல்நாச்சியார் பேரில் கொடுத்துருக்கிறாரு. அப்புறம் இன்னொரு இது கையெழுத்து போட்டிருக்காரு. இப்போ இன்னும் அடுத்தடுத்து அவருக்கு பெரிய சவால் இருக்குது. நேற்று அவர் இன்னொன்னும் சொல்லியிருக்காரு, வெள்ளை அறிக்கை வெளியிட போறேன். அதாவது இத்தனை லட்சம் கோடி கடன் இருக்கு, பணம் இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனா அவர் பிரச்சாரத்திலேயே பேசும்போது சொல்லியிருக்காரு 10 லட்சம் கோடி கடன் இருக்கு சரி அப்படின்னு பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவரும் நலத்திட்டங்களை அறிவித்தார். இப்போ வந்து பணம் இல்லைன்றாரு. இது அவர் சொன்ன சாத்தியப்படுமா படாதா? இதைத்தான் சொன்னேன், தம்பி இப்பதான் பிறந்திருக்காருன்னு சொன்னேன். 10 லட்சம் கோடி கடன் இருக்கு, 2 யூனிட் கரண்ட் பிரிங்கிறார் தம்பி. 200 யூனிட். அப்புறம் மன்னிக்கணும் 200 யூனிட். அதுக்கப்புறம் வந்து 2500 ரூபா வந்து மகளிருக்கு கையெழுத்து போடல. இல்ல சொல்றேன் கொடுக்குன்னு இருக்கிறாரு. 6 சிலிண்டர், அதை மறந்துடாதீங்க நீங்க. 6 சிலிண்டர் தம்பி கொடுக்குறேன்னு சொல்லிருக்காரு. 10 லட்சம் கோடி கடன். இப்ப வெள்ளை அறிக்கை சொல்றாருல்ல தம்பி, வந்து தேர்தல் பிரச்சாரத்தையும் நீங்களே சொன்னாருன்னு. இதெல்லாம் ஏத்துக்கிட்டு தானே தம்பி வந்து முதலமைச்சர் ஆனாரு. இதெல்லாம் சரி பண்ணதான் தம்பியுடைய வேலை. இப்போ போய் நான் வெள்ளை அறிக்கை விடுறேன், கருப்பு அறிக்கை விடுறேன், சில நாட்கள் சில காலம் எனக்கு அவகாசம் கொடுக்கணும்ன்றார். அது கரெக்ட். நான் என்ன சொல்றேன், நான் அதை தான் நான் சொல்றேன். தம்பி வந்து எதையுமே சொல்லக்கூடாது. தம்பி, நான் தம்பியை ரொம்ப மதிக்கிறேன். தம்பி வந்து முன்னுக்கு முரணா பேசக்கூடாது. நான் என்ன சொல்றேன், நீங்க முதலமைச்சராக வந்துட்டீங்க, நாட்டினுடைய நிர்வாக திறமை சிறப்பாக கொண்டு வரணும். திமுகவும் அதிமுக, அது திமுக ஏறுகிற போதெல்லாம் அதிமுக எங்களை கடங்காரனை ஆக்கி போச்சு. நீங்க பார்த்தீங்களா, அதிமுக ஏறுகிற போதெல்லாம் எங்களை கடங்காரனை ஆக்கிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இது தொடர்ந்து தொன்று தொட்டு 50 ஆண்டு காலம் நடந்தது. இதெல்லாம் மக்கள் நிராகரிச்சுட்டு, யாரும் பணம் வைக்க மாட்டாங்க. ஆமா, மக்கள் நிராகரிச்சுட்டு உங்களை நல்ல முதல்வரா தேர்ந்தெடுத்திருக்காங்க. நாங்களும் எதிர்பார்க்கிறோம் தம்பியை. இந்த நாட்டில் ஒரு நல்ல ஆட்சியை, இந்த மண்ணை மாற்றும் தம்பிக்கு நான் சொல்றது.
இந்த நாட்டில் எல்லாமே இன்றைக்கு 50 ஆண்டு காலம் திராவிடர் கட்சி அழித்து விட்டது. அது மண்ணா இருந்தாலும் சரி, மலையா இருந்தாலும் சரி, கடலாக இருந்தாலும் சரி, எங்கள் மரமாக இருந்தாலும் சரி. நீங்க பாருங்க, தமிழ்நாட்டில் நடப்படுகிற மரம், செடி, கொடி இந்த மண் சார்ந்ததா? எல்லாமே வெளிநாட்டிலிருந்து எப்படி சோனியாவை இறக்குமதி செய்த நாட்டினுடைய தலைவராக ஏற்படுத்தினா, அதே மாதிரி எல்லாம் அமெரிக்கா, ரஷ்யா எல்லா நாட்டிலும் கொண்டு வந்து இங்கே இருக்கிற மரம் எதை காய்க்குதா, பூக்குதா, எதா கனி கொடுக்குதா, எதா கொடுக்குதா? ஒன்றுமே கிடையாது. ஆனால் எங்க மரம், புளிய மரம், புங்க மரம், மாமரம், அதாவது புன்னை மரம், ஆலமரம், அரச மரம். நீங்கள் ஆலமரம், அரச மரம் பாருங்கள், அந்த பழம் அப்படியே கொட்டும் போது இருக்கிற மைனா, சிட்டு, குருவி எல்லாம் வந்து அப்படியே சந்தோஷத்தில் துண்டு போவோம். இன்னைக்கு ஒன்றுமே இல்லை. இது திராவிடம் 50 ஆண்டு காலம் எங்கள் நாட்டை பாழ்படுத்திய கேடு. நீங்கள் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்துக்கிறீங்க. இதையெல்லாம் மீட்டு கொண்டு வந்து இந்த மண்ணிற்கான ஒரு அரசியலை நீங்கள் தரணுன்னு தான் எங்கள் ஆசை. ஆனால் நீங்கள் வந்து அது வச்சுட்டு போட்டாங்க, இது வச்சு போட்டாங்க சொல்கிறது வந்து நல்ல பிள்ளைக்கு அடையாளம். திராவிட கட்சிகள் வேணா அந்த தேர்தலில் தோற்றுருக்கலாம். விஜயோட சித்தாந்தத்திலையுமே திராவிடம் கொள்கை இருக்குது. பெரியார் கொள்கை தலைவராக இருக்கார், காமராஜர் இருக்கார். அப்போ அவருமே சொல்லியிருக்காரு, திராவிடமும் தமிழ் தேசியம் தான் என்னுடைய தம்பி வந்து எந்த திராவிடம் இன்னும் போலையா இருக்குல்ல, வேற ரூபத்தில் இருக்குல்ல. நான் ஏன் சித்தாந்தம் தமிழ் தேசியம், உண்மையான தமிழ் தேசியம் சாகர வரை அப்படி இல்லை. எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி, சீமானன் சொன்ன மாதிரி, இந்த பக்கம் நில்லு இல்லை இந்த பக்கம் நில்லு, ஒன்று தமிழ் தேசியம் சொல்லு, இல்லைன்னா திராவிட தேசியம் சொல்லு. ரெண்டு பக்கம் நடுவில் போனால் கார் அடிச்சதுன்னு எங்கள் அண்ணன் கொஞ்சம் வந்து வலுக்கட்டாயமாக சொன்னார். நான் சொல்கிறேன், ரெண்டு திராவிடம் என்பது என்ன, தமிழ் தேசியம் என்பது என்ன? திராவிட சித்தாந்தம் வேறு, தமிழ் தேசிய சித்தாந்தம் வேறு. ரெண்டுமே வந்து ஒன்னு ஆகுமா? அதை தம்பி சொல்லிட்டார். நான் என்ன சொல்றேன், நீ சரி, நீ ஏதாவது எக்கடு கட்டு போ. நீ முதலமைச்சரா இந்த மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க, உன்னை முதலமைச்சராக ஆக்கியிருக்கிறார்கள். முதலமைச்சராக ஆக்கிய மக்களுக்கு நீ நல்ல திட்டங்களை கொண்டு வந்து செய்தால் நாங்கள் உன்னை புகழ்ச்சியாக பேசுவோம். இல்லைன்னா முத வந்து உங்களை வந்து நீங்கள் நாட்டிற்கு அழிவான செயல்பாட்டில் இறங்கினால் விமர்சனம் செய்வது நாங்களதாக இருக்குன்னு சொல்றோம். தமிழக வாழ்வுரிமை கட்சி தான். ஆமா, தமிழக வாழ்வுரிமை கட்சி கண்டிப்பா வந்து இவங்கள யார் செய்தாலும் இனிமே இறங்கி அடிப்போம் சார். பாருங்க சார், நீங்க தமிழ்நாட்டில் வந்து இனிமே வந்து சுங்கஞ்சாவடி வராது தமிழ்நாட்டில். சார் இப்போ ரேட்டை வரை ஏற்றிட்டாங்க. என்னது திரும்பி? அதுதான் சார். இப்போ மே 18 ஒரு நிகழ்வு வருது. மே 18 எங்க அண்ணனுடைய அனுமதி இல்லாம நான் சொல்றேன், மே 18 ஒரு நிகழ்வு நடக்குது. அந்த நிகழ்வை முடிச்சிட்டு எங்கு பார்த்தாலும் மண்ணுக்கும் மக்களுக்கும் இழப்பு என்று சொன்னால் களத்தில் நிற்கிற ஒரே தலைவன் என்னுயிர் அண்ணன் வேல்முருகனா இருப்பாரு, அவர் தம்பிகளா இருப்போம். இதை வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டு போறேன், அடிக்கடி வந்து பேசுவோம் பாருங்க. நீங்க கண்டிப்பா முன்னாடி சீமான் இருந்தாரு, இப்ப வேல்முருகன் இருக்காரு. அப்படி கிடையாது. நீங்க வந்து அதாவது நீங்க மறுபடியும் சண்டை மூட்டி விடக்கூடாது. நான் அப்பயே சொல்லிட்டேன், நான் அப்பயே சொல்லிட்டேன், இன்னும் ஒரு 2-3 அண்ணன் இருக்கிறாங்க எனக்கு. எங்க அண்ணன் சீமான், எங்க அண்ணன் வேல்முருகன், இன்னும் 2-3 அண்ணன் இருக்கிறாங்க. அவங்க அப்படி இப்படி இப்ப இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஒன்னா வந்தாதான் இந்த நாட்டினுடைய ஒரே தலைமையால முடியாது சார். தமிழ் தேசிய தலைமைகள் எல்லாமே ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை நீங்களால் அனைவருக்கும் தாழ்வு. நீங்க ஒன்றுபட்டு ஒரு தேர்தலை சந்திச்சு ஒரு இது பண்ணக்கூடாது. உங்களை பார்த்தா பயப்பட சார். இப்போ நான் வந்து அண்ணன் சீமான் இருந்தேன், இப்போ எங்க அண்ணன் வேலுமுருகன் வந்தேன்ல, அது எங்க அண்ணன் வேலை நீங்களே பார்க்கலாமா? அதான் சார், அது எங்க அண்ணன், இது எங்க அண்ணன். அவங்க தலைவர்கள், அவங்க ஒரு முடிவு எடுப்பாங்க. என் பேச்சு எனக்கு வந்து எங்க அண்ணன்லாம் ஒன்று சேர்க்கணும். பலம் இல்ல, அதுக்கு சொல்ல வரேன், பலம் இல்ல. அதான் சார் சொல்றேன். இப்போ எங்க அண்ணன் இப்போ சீமானன் எங்க அண்ணன் தான், வேல்முருகன் எங்க அண்ணன், இன்னும் சொல்ல போனா திருமாவளவன் எங்க அண்ணன் தான். தெரியுதுங்களா? நிறைய அண்ணன்கள் இருக்காங்க. திருமாகிட்ட இருந்து வளர்ந்தவர் தான். இன்னும் சொல்ல போனா நான் இன்னும் சொல்றேன், கொளத்தூர் மணி அண்ணன் இந்த மண்ணிற்காக பாடுபட்டு இருக்கிறாங்க. சும்மா சொல்லக்கூடாது. கொளத்தூர் மணி அண்ணன், கோ ராமகிருஷ்ணன் பாடுபட, அவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய உழைப்பு தியாகத்தை ஏதோ ஒரு காரணம் காட்டி சொல்லக்கூடாது. இவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து விட்டால் நீங்க அங்க இருந்தாங்க அவங்க இவங்க இனிமே சொல்லவே கூடாது. கன்னடமும் களி தெலுங்கும் கவின் மலையாளமும் என் உதிரத்தில் பிறந்ததுவோன்னு சொல்றாங்க.
எல்லாருமே ஒண்ணுதான். இதை பிரிச்சு விட்டோம்னா, ஆனா சீமானவர்கள் அப்படி சொல்றது என் தமிழ்நாட்டு ஒரு தமிழ் அது அண்ணன்ட்ட கேட்கணும் நீங்க. அந்த கட்சியில இருந்தனால நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அதாவது இப்ப சொன்னீங்க மலையாளம், தெலுங்கு, கன்னடம் எல்லாமே ஒரு, அதாவது நான் அப்படி இருந்தேன் சார், அப்படி இருந்தேன். ஆனா அப்படி இருந்தோம்னா நாங்கள் இழப்பை சந்தித்து கொண்டே இருக்க வேண்டியதான் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டேன். தம்பி இப்ப விஜய் இருக்கிறாரு, எதையுமே பண்ணலையே சார். நீங்க பாருங்க, தம்பி ஏதாவது பேசினாரா? தமிழர் அப்புறம் ஏதாவது தம்பி பேசினாரா? ஒண்ணுமே. போராட்டத்திலாம் கூட்டம் கூடுது, 41 பேர் சாவுறாங்கன்னு சொல்லிவிட்டு எங்க பார்த்தாலும் தடை பண்ணா சார் பிரச்சாரத்தை. ஆனா தம்பி 108 அவரும் பாதி ரத்து பண்ணாரு. தம்பி 108 தொகுதி தம்பி வெற்றி பெறாரு. நீங்க அதான் சொல்றேன், உங்களுக்கு போய் பாருங்க, எல்லா தம்பிகளையும் போய் பாருங்க. இவங்க எப்படிப்பா அப்படி நிலைமை வரும். ஆனால் இந்த மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இந்த மக்கள் அவர்களை தேர்வு செய்து சட்டமன்ற உறுப்பினராக, அமைச்சர் பெருமக்களாக, முதலமைச்சராக ஆக்கியிருக்கிறார்கள். நானும் அதை வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். காங்கிரஸுக்கு வேற அமைச்சர் பதவி கொடுக்குறாங்க சார். காங்கிரஸ் போய் பேசுற, காங்கிரஸ்லாம் சும்மா சார், அமைச்சர் ஆகுறாங்க சார். காங்கிரஸ் எப்பவே நாங்க கொன்னு கொடுக்குறாங்களே. விஜய் கொடுக்குறாரு உயிர். யாரு? காங்கிரஸ் அமைச்சர். நீங்க யாரு நீங்க குளுக்கோஸ் போட்டாலும், ஊட்டச்சத்து போட்டாலும். கண்டிப்பா சார், கண்டிப்பா. நம்ம மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்வில் நிறைய பேசுவோம். நேரமின்மை காரணத்துக்காக உங்களுடைய பல்வேறு கருத்துக்கள், ரொம்ப அருமையான கருத்துக்கள், நல்ல தமிழ் தேசியத்தை பற்றி ஆக்ரோஷமான பேச்சுகள்லாம் இடம்பெற்றது. மீண்டும் அடுத்த முறை உங்களை சந்திக்கும் வரை நன்றி சார், ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த விருந்தினருடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.